இப்போ நாம குறிக்க போறோம். குறிக்கிறது எப்படி குறிக்கிறது பாருங்க. அதே நம்ம இதை பார்த்துக்கிறோம். இந்த பொண்ணு கொஞ்சம் லீனா இருப்பாங்க, அதனால நம்மளோட இந்த பட்டன் பீஸ், அதாவது பட்டிக்கு மேல இருக்கிற பீஸையுமே இந்த முதல் டாட்டையுமே இப்படி மடக்கிக்கணும். சரிங்களா? இப்படி மடக்கி வச்சுக்கணும். மடக்கி வச்சுட்டு இங்க ஒரு 1/2 இன்ச் விட்டுருங்க மாதிரிவே. 1/2 இன்ச்சுங்க உள்ள தைச்சிருவோம். அதனால இந்த 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இங்க இருந்து இவங்களுக்கு இப்படி குறிக்கிறீங்க. குறிக்கிற போது இந்த டாட் வந்து இங்க இருக்குது பாருங்க. இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இங்க இருந்து கொஞ்சம், அதாவது 2.5 இன்ச்சுக்கு 2.5 3 அப்படின்னு வரும். 3 மேக்சிமம் யாருக்கு வராது. இங்க பாருங்க 2.5 இன்ச் குறிச்சிட்டுங்களா? இப்ப நடுவுல டாட் மாதிரி வந்துருது. இந்த சென்டர்ல இவங்களோட லென்த் வந்து நான் என்ன பண்றேன், 3 வைக்கிறேன். 3 வைக்கலாம், 2.5 வைக்கலாம், 3 வைக்கிறேன். உங்களுக்கு 3 வைக்கிற டாட் குறிச்சிட்டுங்களா? சென்டரு இது நேரா இப்படி பிடிக்கிறோம், வரைஞ்சுக்கிறோம். வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இப்படி கோடு போடுறீங்க. இந்த கோடு கண்டிப்பா போடணும். அப்போ நீங்க இது குறிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இதுக்கு கொஞ்சம் பக்கத்திலே கொண்டு வந்தா போதும். இந்த முதல் அளவுல இருந்து கொஞ்சமா கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு டாட் குறிச்சிடுறீங்க. இப்ப இந்த 2 குறிச்சிட்டீங்கல்ல, இந்த 2 குறிச்சதுக்கு அப்புறமா இந்த 3வது குறிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 3வது குறிக்கிறது, 3வது கரெக்டா நாம இப்படி பிடிக்கணும். கரெக்டா இப்படி பிடிக்கணும். பிடிச்சா எந்த மெத்தட்ல வருதுன்னு பாருங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு டாட், இங்க ஒரு டாட் வைக்கிறீங்க. டாட் வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி பிடிக்கிறீங்க. கரெக்டா வருதான்னு பாக்குறீங்க. 3வது இது வந்து 4 வரும், 3 வரும். ஒவ்வொரு உடம்பு வாகுமா. இது ரொம்ப டீப்பா கொண்டது கொஞ்சம் ஷார்ப்பாயிரும், வேண்டாம். அதனால ஒரு 3 3.5 4 உங்களோட உடம்பு வாக பொறுத்தளவு தான் இது. இதுதான டாட். இதை விட இனி ஈஸியா எந்த மெத்தடும் தெரியல. இது இவ்வளவுதான். இது வந்து நீங்க ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். ஓகேங்களா? இது புரியுதான்னு பாருங்க.